தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். தாங்காத சுமையாலே நான் வீழ்கிறேன், உன் தோளில் துணை காண்கிறேன். நானும் என்னில் நீயும் வானும் நீரும் போல வாழ்வாங்கு வாழ்வோம் தேவா. தூங்காத இமை போல நான் வாழ்கிறேன், உன் நெஞ்சில் நான் சாய்கிறேன். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 7/2/25 இருக்கின்றோம். நாம் தூய ஆவியானவர் நம்மை தினமும் நடத்தி அன்னையின் அன்பில் இணைத்து நாம் செய்யும் பயண தொடர்ச்சி. சங்கீதம் 71:16-17-18. இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 4:6-4-10. அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கடி அடிபட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களிலும் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதன் வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கி உள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் அவர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடுமையாக கண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குவோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். அழகான இந்த வார்த்தைகள் நமக்கு இனிமையான, நம் மனதுக்கு இதமான, சுவையான, சுகமான எழுத்துக்கள், வரிகள். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 18:28-16-20. இயேசு 12 சீடர்களும் தங்களுக்கு பணித்தபடி கலிலேயாவுக்கு சென்று கண்டு அங்கு அவரை பணிந்தார்கள். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்களுக்கு கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். பாருங்கள், எந்த இடத்துலையும் ஏசப்பா சொல்லல நீரில் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று தான் சொல்லுகிறார். அவர் தந்தை, மகன், தூய ஆவியாரை விட்டுவிட்டு திருமுழுக்கை மற்றும் பிடித்து கொள்கிறார்கள். திருமுழுக்கு என்றால் மூழ்கி எழுவது என்று. நாம் பைபிளை சரியாக வாசிக்க வேண்டும். நாம் பிரிந்து போன சகோதரர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நம் வாழ்க்கையில் நாம் கெட்டது எது செய்கிறோமோ அது நமக்கு நன்மையாக அமையும். நன்மை எது செய்கிறோமோ அது நமக்கு மீண்டும் கெட்டதாக அமையும். இதைத்தான் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். எங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்களாகத்தான் இருப்போம் என்பதை. மன உறுதியுடன் தாங்கி கொண்டவருக்கு மரண தண்டனை அன்றும் இன்றும் ஒரே விஷயத்தில் முடிவுத்தான். பாலிஷாகவும் மிக மிக மௌன மொழிக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து, ஆனால் அனைவருக்கும் கல்லறை ஒன்றே. பிள்ளைகள் மூலம் தூதுவிடும் பெற்றோர்களே, நம் பிள்ளைகளுக்கு நாமே தகுதியற்றவர்களாக மாறுகின்றோம். நம் தேவைக்காக உண்மை மறைக்கப்படவும் கூடாது என்கிறார் மார்க் இந்த நற்செய்தியில். நாம் இன்று இரு நண்பர்கள் 2 மாமரத்தை வாங்கி நட்டு அதனை நன்றாக பேணி வளர்த்து காத்து வருகிறார்கள். ஒருவர் எந்நேரமும் அதை தினம் அதுக்கு நீர் ஊற்றி அதை காத்து வந்தார். மற்றவர் நேரம் கிடைக்கும் பொழுது அதை ஊற்றுவார். முதல் நபர் ஊற்றிக்கொண்டே இருந்தவர் ஊருக்கு செல்கிறார். மற்றவர்
வேலையின் மித்தம் ஊற்ற மறந்து போகிறார். வந்து பார்க்கும் பொழுது ஊருக்கு போனவர் மரம் காய்ந்து விடுகிறது. ஊற்ற மறந்தவரின் செடி நன்றாக பசுமையாகி இருக்கிறது. இது என்ன செய்தது? தனக்கு தேவையானதை அந்த மரம் அவர் இல்லாத நேரத்தில் அது தேடிக்கொண்டது. பூமிக்கடியில் அந்த ஈர பசையை ஈன்று கொண்டது. இன்றைய நம் பிள்ளைகளுக்கும் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் ஸ்பூன் ஃபீடு, மேஜிக்காக அவர் கேட்பதை அந்த நேரத்தில் மாயமாக அவர்கள் கண் முன்னால் நிறுத்துகிறோம். அதற்கு ஒரு அடைமொழியும் வைத்திருக்கிறோம். சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸ் என்று அவர்கள் கஷ்டப்படாத எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார்கள். அதைத்தான் அந்த முதல் மாமரச் செடி, அவருக்கு தினம் தண்ணி ஊற்றி கொண்டிருந்தார். அவர் இல்லை என்றதும் அவர் வாடி போனார். அதே போல்தான் தினம் கேட்பதையெல்லாம் கொடுத்து வளர்த்த பிள்ளைகள் நாளை தந்தையை அவர்கள் காய வைத்து விடுகிறார்கள். அவர் வாடி வதங்கி போகிற அளவுக்கு செய்து விடுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்த அந்த மரம் எப்படி ஈன்று கொண்டதோ அதே போல் அந்த மகனும் பிள்ளைகளும் அவர்களுக்கு தேவையானதை தேடிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானதை உணர்ந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொள்கிறார்கள். இதைத்தான் 2 வித்தியாசமான ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சான்றோன் என கேட்ட தாய் என்ற பழமொழி போல நாம் பிள்ளைகளுக்கு தனக்கு தேவை என்று உணர்ந்து வாழ கற்றுக் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நாம் விருப்பப்படி வாழ கற்றுக் கொடுக்காமல் அவர்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்போம். அப்பா ஏடிஎம் மிஷினாக இல்லாமலும் அம்மா நல்ல சுவையான ஹோட்டலாக இல்லாமலும் சேர்ந்து வாழும் குடும்பமாகவும் ஒவ்வொரு பொருளும் மேஜிக்காக வராமல் அவர்கள் கண்முன் நிறுத்தப்படாமல் அவர்களுக்கு அவை அமைய நாம் உதவி செய்வோம். மீண்டும்